இவன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனமா? எப்படி அசிங்கமா இல்ல? இது இந்த ஜென்மத்துல நடக்காது. இவன் என் மகனா இருக்கணும்னா இதோட இந்த பேச்சை விட சொல்லு. அப்பா அப்பா அம்மா என்ன லீலா, அப்பா கிட்ட சொல்லாம கிளம்புற? கிளம்புறதுன்னு முடிவாயிடுச்சு. அத சொல்லிட்டு கிளம்புனா என்ன, இல்ல கிளம்பிட்டு சொன்னா என்ன? லீலா பா, எங்கம்மா பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட? நானும் மாமாவும் இனி கிளம்பலான் இருக்கோம்ப்பா. ஊரு கிளம்பிட்டியா? என்னம்மா திடீர்னு? இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லப்பா, இருக்கணும்னு தானம்மா வந்த? வந்தது என்னமோ அப்படி நினைச்சுதான்ப்பா. அதுக்காக இங்கே இருந்துட முடியாது இல்லையா? அது இல்லடா, நீங்க வந்ததே மனசாந்திக்கா தானே. இங்க வந்தப்புறம் உன் கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேல்ல? நீ மட்டும் இல்ல, உன் மாமனாரு இங்க வந்தப்போ எவ்வளவு மனசு புண்பட்டு வந்தாரு. இங்க வந்தப்புறம் எல்லாரோடையும் பழகி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தார்ல. எல்லாருமே தான் அவங்க கஷ்டத்தை மறந்து சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ விஜயோட மாமனார் கிளம்பி போயிட்டாரு. இப்படியே ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டா அதாண்டா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் சாந்தி கிடைக்கணும். திடீர்னு கிளம்புறேங்கிறியா? அது இல்லப்பா, மாமாவும் இங்க வந்து உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமா கடுப்பாயிடுவாரு. அது மட்டும் இல்லாம மாமா என்ன கூட்டிட்டு போறதுக்காகத்தானப்பா இங்க வந்தாரு. என்னது, உன் மாமனார் ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்கு வந்தாரா? என்ன லீலா, அவர் வந்ததும் சொல்லலையா? ரவி மாப்பிள்ள அவரை கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. மறந்துட்டு பேசுற? சில விஷயங்களெல்லாம் மறந்துதான்ப்பா ஆகணும். உடனுக்குடன் மறக்கலனா குடும்பத்தை நடத்த முடியாது. எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்தா எந்த புண்ணியமும் இல்லப்பா. ஏதோ ஊரு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு புரியுது. மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நீ படுற சிறுமியெல்லாம் மறக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன் புருஷனுக்கு உன் அருமை தெரியலையேம்மா. பரவாயில்ல, மனசை தளர விடாத. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் உன்னை உன் புருஷன் புரிஞ்சுக்குவார். ஆனா அப்ப அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். அது வரைக்கும் உனக்கு படப்புற ரணங்களால உன் மனசு காப்பு காய்ச்சி தழும்பேறிடாம பாத்துக்க. சரிடா, கிளம்பு. சம்மந்தி வாங்க. நாங்க லீலா எல்லாம் சொல்லிட்டேன். கிளம்புறதா முடிவு பண்ணிக்கலாம். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி உங்களுக்கும் இங்க வந்ததுல கொஞ்சம் மனசாந்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வேணா வரலாங்க. சரி சம்மந்தி, வாங்க, நான் கொண்டு விடுறேன். பைய கொடுங்க. நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். அக்கா போயிட்டு வரேன்க்கா. வா லீலா, உடம்ப பாத்துக்கோ விஜய். சரி லீலா. சரோ, அங்க பக்கத்துல ஒரு பாட்டிட்ட பணம் வசூல் பண்ண, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. சரிப்பா. வரேன் சரோ, வரேம்மா. வரேன்க்கா. வாமா. உட்காரு. அக்கா, லீலாவும் போயிடுச்சு. பவானியும் தன அக்காவும் இங்க வந்திருக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. பவானி படிப்பால அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நீயாவது இங்க இருக்கக்கா. நீயும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாத விஜய், நான் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னக்கா, என்ன சொல்ற? ஆமா விஜய், பாரு, லீலாவுக்கு ஏதோ மனசு வேதனையா இருக்கு, பெருமையா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கிளம்பி வந்தா.
நடுவுல ரவி கூட வந்து கூப்பிட்டப்போ நானாவே கிளம்பி வரேன்னு சொல்லி அப்படியே கிளம்பியும் போறான். ஆனா எனக்கு அப்படி இல்லையே. என்ன வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க. என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறுற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. என் வீட்டு ஆளுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரத்துல மாறும்னு எனக்கு தோணல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இங்கே இருந்துட்டு போறேன். அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால உணர முடியுது. ஐயோ சேச்சே, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு, எனக்கு அந்த வீட்ல இருந்து லீவு கிடைக்கிறது சுலபமான காரியம் இல்ல. இப்ப ஏதோ லீவு கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போறேனே. நீயே நினைச்சு பாரு, உன் பிரசவத்துல நான் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். உன் குழந்தைய கொஞ்சுவேன். உண்மையில விஜய், நான் உன் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, உண்மையிலே நீ அந்த நேரத்துல என் பக்கத்துல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறினா அதுக்கு வழி இல்லாம போயிடும். அதனால 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 இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கலாம். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா விஜய்? என் வீட்டு மனுஷங்களோட மனசு மாறினாலும் வேதனை, மாறாட்டியும் வேதனை. ஆனா இதுல எது பெருசுன்னு பார்க்கணும். அப்படி யோசிச்சா எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏங்க அப்படி சொல்ற? ஆமா விஜய், அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உண்மையிலே சங்கடமா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க போய் தான் தீரணும் போல இருக்கு. ஏன் தெரியுமா? நட்ராஜ் நடுராத்திரில எழுந்திருச்சு 2 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டான். அவனுக்கு பெரியவங்களோட கோணல் புத்தியும் கேடு கெட்ட சண்டைய பத்தியும் என்ன தெரியும்? இவனுக்காகவாவது நான் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அக்கா, கஷ்டம்னு தெரிஞ்சு ஏங்கா மறுபடியும் அங்க போய் மாட்டணும்? என்ன பண்றது விஜய்? நான் என்னோட எல்லா பொறுப்புகளுக்கும் நியாயமானவளா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசாட்சிப்படி அப்படியேதான் நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு துரதிருஷ்டவசமா ஒரு மருமகளா, ஒரு பொண்டாட்டியா நல்ல பேரு கிடைக்கல. ஆனா ஒரு நல்ல மகன்னு அப்பா கிட்ட பேர் வாங்கியிருக்கேன். இனிமே எனக்கு என்ன வேணும் விஜய்? என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். அவன் தான் என்னோட எதிர்காலம். என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியலன்னா என் தலைமுறையே வீணா போயிடும். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது பாரு விஜய், இந்த உலகத்தை நம்மளால மாத்த முடியாது. ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளையே விரோதமா ஆக்கி வச்சிருக்கிற இந்த நாட்டோட நிலைமைய நம்மளால மாத்த முடியாது. ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும். பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு சொல்லி தர முடியும். அவனால எந்த ஒரு பொண்ணு கண்ணிலையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி நான் அவனை வளர்க்கணும் விஜய். சரோ, நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். உன்னை என் பொண்ணு அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. டேய், அன்னைக்கு கோபி இங்க வந்து மாணிக்க மாப்பிள்ள அவர்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டப்ப நான் உன்னுடைய அப்பாவை தான் அதெல்லாம் கேட்டேன்.
பதில் சொன்னேன். ஆனா இந்த குழந்தையோட நிலையில இருந்து அதை நான் பார்க்க தவறிட்டேம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாணிக்க மாப்பிள்ள நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுப்பாங்க? இதை பொறுத்த வரைக்கும் அவர் இதோட அப்பா இல்லையா? இந்த குழந்தைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை கூட்டிட்டு நீ கிளம்பிப்போ. அப்பா இல்லப்பா, நீங்க அப்ப சொன்னது சரிதான்ப்பா. என் மனசுல 1000 இருக்கட்டும். என் குழந்தை கொஞ்சம் ஏங்கினாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா அவர் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன்ப்பா. விஜய்க்கு சாப்பிட நேரம் ஆயிடுச்சு, சமைக்கணும். ஏன் நிர்மலா, ஒரே ஒரு பொரியல் மட்டும்தான் பண்ணியா? ஆமா, ஏன் கேக்குற? ஏண்டி, நீ ஒரு காய்கறி வியாபாரியோட தங்கச்சி, ஒரே ஒரு பொரியல் மட்டும்தான் பண்ணணுமா? வீட்டுல எத்தனை விதமான காய்கறி இருக்கு, அதை எடுத்து போட்டு ஒரு கூட்டோ வறுவலோ பண்ணிருக்கலாம்ல. அட போமா, குழந்தைய வச்சு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம். வயசாச்சுல, கொஞ்சம் வாயை கட்டுமா. அடியே, வீட்டுல நான் மட்டும் இல்லடி, உன் அண்ணன்மாருங்களும் இருக்காங்கடி. ஏன் இத மட்டும் வச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்களா? நல்லா பதிலுக்கு பதில் பேசுடி. வாங்கப்பா வாங்க. இத எடு நிர்மலா. நீங்க சாப்பிடுங்கம்மா. இல்லப்பா, நான் சாப்பிட்டாச்சு, உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் அப்பளம் பிரிச்சு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, போதும், இருக்கிறதே போடுங்க. சாம்பார்ல ஒரு மனமே இல்ல, ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கு, வீட்டு சாம்பார் மாதிரியே இல்ல. அப்படியா? எப்பவும் போல அதே சாம்பார் பொடி தானடா போட்டிருக்கேன். இல்லம்மா, அண்ணி சமைக்கும் போது வீட்டுக்குள்ள வரும்போதே சாம்பார் மனம் தூக்கும், உட்கார்ந்து உடனே சாப்பிடணும் போல இருக்கும். என்னம்மா அது? உருளைக்கிழங்கு பொரியல்ல எக்கச்சக்கமா மிளகா பொடி தான் தெரியுது. அண்ணி சமைக்கும் போது மிளகு தூள் தான் போடுவாங்க, அது ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்டும் நல்லா இருக்கும். சாப்பாடு பாரு, சரியா வேகவே இல்ல, வேற வேறையா இருக்கு. அது அண்ணி சமைக்கும் போது. ஆமாடா, பிறந்ததுல இருந்து அந்த சிதம்பர வீட்டுல சரோக்கையால சாப்பிட்டு தான் நீ இவ்வளவு பெரிய ஆம்பளையா வளர்ந்துட்ட. டேய், வாயை மூடிட்டு தின்னுடா. என்னமோ அண்ணி சாப்பாட்டை வர்ணிக்கிறான் பெருசா. ஏமா டென்ஷன் ஆற? அண்ணி சாப்பாடு நல்லா இருக்கும் உண்மையை தானே சொன்னேன். ஏண்டா, கஷ்டப்பட்டு இங்க உன் தங்கச்சி சமைச்சு வச்சிருக்கா, நான் பரிமாறிக்கிட்டு இருக்கேன். இத சாப்பிடும்போது எதுக்குடா அவ சாப்பாட்டை பத்தி வர்ணிச்சுக்கிட்டு இருக்க? நான் அதை பத்தி பேசுறது காரணமே இந்த சாப்பாடு தான், ரொம்ப சுமாரா தான் இருக்கு. டேய், இலை முன்னாடி உக்காந்துகிட்டு எதிரில இருக்க சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்டா. அப்பதான்டா காலம் பூரா வயிறு காயாம கஞ்சி கிடைக்கும். நீ இப்படி நாக்குல தாளம் போட்டு பேசாதடா, நன்றி கெட்ட பயல. இப்ப என்ன நன்றி கெட்டு பேசிட்டோம்? ஏண்டா, எங்களை அவமானப்படுத்தணும் தானடா அந்த சரோ பத்தி பேசிட்டு இருக்க? இது என்ன விளையாட்டா இருக்கு? சரவணி இந்த வீட்டுல தான் இருக்க கூடாதுன்னு துரத்தி விட்ட, அவங்கள பத்தி பேசுறது கூட தடையாமா? டேய், இத பாருடா, இந்த மாதிரி கலரி விடுற பேச்செல்லாம் பேசாத. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு சோறே போட மாட்டேன், அடிச்சு உன்னை வெளியே துரத்தி விட்டுருவேன். சரியா போச்சு.
ஆட்டுமா சரோனியும் இந்த வீட்டுல இல்லங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அருந்ததி சந்தோஷ் அவங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனது கூட நியாயம்னு தான் பேசுவாங்க. அவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு நாம தான் காரணம், நம்மள தப்பா பேசுவாங்க, தெரிஞ்சுக்க. ஏண்டா அறிவு கட்டவனே, மத்தவங்க சொல்லுவாங்க, நீ எப்படா சொல்லலாம்? முதல்ல உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் எப்படா வரலாம்? நானும் அவங்க 2 பேரும் வெளியில போறதுக்கு காரணம்? நான் அப்படி சொல்லலமா, உலக நடப்பை பத்தி பேசினேன், அவ்வளவுதான். இதே இன்னொரு வீட்டுல அப்படி நடந்தா கூட நாமளும் அப்படித்தானே பேசுவோம். தப்பான கிரக சேர்க்கையில பிறந்த பயடா நீ. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா செல்வன கிட்ட வாயை கொடுக்காதம்மா. ஏய் விடுடி, அவன் ஒரு ஆளுன்னு. அவன் என்னைக்கு நல்ல விதமா நாம சந்தோஷப்படுற மாதிரி பேசியிருக்கா? அம்மா செல்வனை இன்னைக்கு வேணும்னு எதிர மாதிரி பேசுது. பொதுவா இந்த மாதிரி பேச்சு வந்தா மாணிக்கண்ணே பேச்சு விடுடா நீ நேரம் 4 தடவை சொல்லிருக்கும்ல. இன்னைக்கு பாத்தியா மாணிக்கண்ணே ஏதாவது பேசுதா? கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு, கவனிச்சியா? ஆ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இத வரேனே. போமானே. இல்ல நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். சரி. அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாணிக்கண்ணன் மனசு அலப்பாஞ்சிட்டு இருக்கு. அண்ணிய வீட்டை விட்டு அமிச்சதை தவிர தான் இருக்கு. ஆனா அந்த தப்புன்னு இப்ப அது மனசுல நினைச்சிட்டே இருக்கு. அதுவா ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது இல்லம்மா. உன் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதான்னு அண்ணன் வெயிட் பண்ற மாதிரி எனக்கு படுதுமா. எப்படிமா இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? நட்ராஜோட நினைப்பு அண்ணனுக்கு இருக்கு. செல்வண்ண வேற அண்ணி பேச்ச இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் வேற பேசாம இருக்கு. உனக்கு எதுவுமே புரியலையா? சூழ்நிலை வரும். இனிமேலும் நம்ம லேட் பண்றது தப்பு. நாம பண்றது நமக்கே எதிர திரும்பறதுக்கு முன்னாடி நீ ஒரு முடிவு பண்ணுமா. அண்ணன் மனசு மாதிரி திடீர்னு அண்ணியோட வந்து நின்னா நம்ம நிலைமைய நல்லா யோசிச்சு பாரு. பவானி, நம்பவே முடியல. அந்த குருங்கிற பையனும் உன்னை தொந்தரவு பண்ணானா? ஆமாக்கா, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தான். அப்புறம் நான் அவன்கிட்ட பேசினேன். என் மனசுல படிப்பு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த எண்ணமும் கிடையாது, என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டான். இப்ப நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா நீ எவ்வளவு கரெக்டா நடந்திருக்க. ஆனா நான் என்னமோ தேவையில்லாம கண்டபடி யோசிச்சு உன்னை சமயத்துல மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டேன். எனக்கே வருத்தமா இருக்குடி. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு பவானி. நீ தாண்டி அப்பாவுக்கு பெருமை சேர்க்க போற. ஆமா அது சரி, நீதான் இவ்வளவு தெளிவா இருக்கியே, அப்படியே அந்த ரமேஷ் விஷயத்துல மட்டும் குழம்பிட்ட? அக்கா, குருவுக்கு இருக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை அந்த ரமேஷ்க்கு இல்லன்னு அக்கா எனக்கு தோணுது. குருவுக்கு சின்ன வயசுதான், ஆனாலும் என் மனசுல இருக்கிறத சொன்னவனே சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுறான். அவன் மனசுல துளி கூட வேற எந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. அந்த ரமேஷ்க்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லக்கா. பாரு, ஏதோ நான் சொன்னேன்னு உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரே. ஒருவேளை போஸ் மாமா இருந்து ஏதாவது பிரச்சனையா இருந்தா அத கூட யோசிக்காம இந்த ரமேஷ் சீக்கிரம் மாற மாட்டாருக்கா. அந்த ரமேஷால என் படிப்புக்கு ஏதாவது தொந்தரவு வருமோன்னு குழப்பமா இருக்கு. அடி போடி நீ வேற. இத பாரு பவானி, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் இப்ப முடிவா சொல்றேன். அந்த ரமேஷ் எப்படி வேணா இருக்கட்டும்,
உன்னோட தைரியத்துக்கும் தெளிவுக்கும் முன்னாடி அந்த ரமேஷ் ஒரு தூசடி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் வம்பு பண்ணானா அவன் ஜாதகம் அப்படிதானே விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் அவனுக்கு மாமா வழிதான் சரியா வரும், அடி உததான். இதான்க்கா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். அந்த ரமேஷோட அப்பா ஆத்தா பண்ண புண்ணியந்தா பவானி இத்தனை நாள் நீ இதை மறைச்சது. எப்படியோ கோபி விசாரிச்சதுனால சரியா போச்சு. இதே மாமா விசாரிச்சிருந்தான்னு வை, இந்நேரம் ஆஸ்பத்திரி போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். அக்கா, போஸ் மாமா அவரை அடிக்கிறதுனால வர பிரச்சனையை கூட தாங்கிக்கலாம். ஆனா அப்பா இதை நினைச்சு படுற மன கஷ்டத்தை நினைச்சு பாரு. பாவலியாக்கா அவரு.